எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லருடைய ரிவ்யூ என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படம் வந்து நம்ம ராணுவில்லோடைய டைரெக்ஷனில் வந்திருக்கு. இது வந்து நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து நம்ம அனிருத் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு ஸ்டண்ட் வந்து ஒரு செம பக்காவாக பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ரஜினி சாரோட பஞ்சை வந்து ஒரு மாதிரி மிரட்டலாக இருக்குது. நம்ம அமிதாப் பச்சன் சார் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான கேரக்டர் அமிதாப் பச்சன் சார், ராணா, அப்புறமேட்டு நம்ம இவர் ஃபகத் ஃபாசில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம அமிதாப் பச்சன் சார் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஃபகத் ஃபாசில் வந்து நம்ம ரஜினி சார் கூட இருக்க ஒரு ஆள் மாதிரி தான் நம்மளுடைய கெஸ் பண்ண முடியுது. ராணா வந்து இப்படியா அப்படியான்னு நம்மளால் பேச முடியல, ஏன்னா அவர் அதிகமாக காட்டல. என்ன விஷயம்னா, இதில் வந்து ஏதோ ஒரு பெரிய இடத்துல இருக்க பையன் ஏதோ ஒரு பெரிய அட்டூழியம் பண்ணிட்டுருக்காங்க. அதை வந்து யாராலையும் தடுக்க முடியல. போலீஸோட சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது மேபி இது வந்து நம்ம அமிதாப் பச்சன் சாருடைய ஆளாக இருக்குன்ற மாதிரி கெஸ் பண்ண முடியுது. அவங்களால எதுவும் பண்ண முடியல. இது வந்து போலீஸ்க்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குன்னும்போது ரஜினி சார் உள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி காட்டுறாங்க. 1 வாரம் தேவையில்ல, 3 நாளில் முடிச்சிடலான்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஃபகத் ஃபாசில் சொல்கிற ஒரு டைலாக் வந்து சூப்பராக இருக்குது. திருடனாக இருக்கிறது முகமுடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தாலே போதுன்றது வந்து ஏதோ ஒரு செம விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவர் கொஞ்சம் இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருப்பார் நம்ம சார் கூடன்ற மாதிரி கெஸ் பண்ண முடியுது. நம்ம ரஜினி சாரும் அடிக்கடிக்கு அந்த ஸ்டண்ட் பண்ணுறது இல்லை, அந்த ஒரு அழுத்தமான ஒரு கதைக்களத்தை நோக்கி தான் அந்த படம் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஆனால் இது ஏதோ ஒரு கதையை பேஸ் பண்ண படம் தான்ன்ற மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நம்மளால் கெஸ் பண்ணி சொல்லப்போனால் ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு பெண்ணுக்கான ஒரு அநீதியை தட்டி கேட்குற ஒரு படமாக இது இருக்குன்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குன்றது தெரியல. நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.